சரி. ஹே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இப்போ நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா, நம்ம மதுரையில் தாங்க இருக்கிறோமே. நம்ம ரூம் எடுத்துறதுனால அந்த ரூமில் தாங்க இருக்கிறோமே. இன்றைக்கி என்ன பிளாக் பார்க்க போகிறீங்கன்னா, ஃபஸ்ட்டு என்ன டைம்னு சொல்லிடுறேன். ஈவினிங் 5:30 ஆகிடுச்சிங்க. இப்போ இங்கேருந்து எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா, தெப்பக்குளம் தாங்க. தெப்பக்குளம் எதுக்கு போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, முடிஞ்சால் சன்செட்டை பார்ப்போம். அப்படி இல்லைன்னா அங்கே ஸ்ட்ரீட் ஃபுட் இருக்குது, அது எல்லாத்தையுமே ட்ரை பண்ணிட்டு வருவோம். எதெல்லாம் ட்ரை பண்ண தோணுதோ அதெல்லாம் ட்ரை பண்ணிட்டு வருவாங்க. அதுக்கப்புறம் ஒரு சில இடம்லாம் வந்து மார்க் பண்ணி வச்சுருக்கேன், அந்த இடத்துல போய் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு, அது எந்தெந்த இடம்னு சொல்லிட்டு 1 by 1 அப்படியே மோட்டா விலைங்களை சொல்கிறேங்க. நீங்களும் மதுரை வந்தீங்கன்னா நான் போகிற எல்லா இடத்துக்குமே ஒரு வாட்டி போயிட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ். எங்கெங்கே போகிறோன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கன்னா நீங்களும் என் கூட சேர்ந்து ட்ராவல் பண்ணுங்கள். சென்னையில் கூட இவ்வளோ டஸ்ட் ஆகாது பொழுதுங்க, இங்கே வந்து வண்டியை விட்டோன்னா இவ்வளோ டஸ்ட் ஆகிடுதுங்க. துணி வேறு இல்லை, வண்டி சர்வீஸ் விட்டோம்ல, அப்போ துணி எடுத்துட்டாங்க. அதெல்லாம் எப்பவுமே எடுத்துகிட்டு கொடுக்கணும். சரி விடுங்க, கை தான், வேறு என்ன பண்ண முடியும். இங்கேருந்து எங்கே போகிறோன்னு சொல்லிட்டேன்னா, சொன்னாலும் சொல்லாட்டாலே நான் உங்களுக்கு இன்னொரு வாட்டி சொல்லிடுறேன். எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, தெப்பக்குளம் தாங்க போகிறோமே. மேப் போட்டு வச்சுட்டேன். இங்கேருந்து 5.1 கிலோமீட்டர் காட்டுது. பின்னாடி லக்கேஜ் இல்லாமல் ஏதோ நம்ம சென்னையில் நம்ம லோக்கலில் நம்ம ஊருக்குள்ளே சுற்றுற மாதிரி சுற்றுறாங்க. எனக்கு மதுரை ரொம்ப பிடிச்சிருக்குங்க. ஐயோ, எப்படி எந்த அளவுக்கு பிடிச்சிருக்குன்னா, இங்கே ஒரு வீடு ஒன்று கட்டி விட்டுறணும் நமக்குன்னு. நம்ம வரப்பெல்லாம் அந்த வீட்டில் இருந்துக்கணும், நம்ம இல்லாதப்போ அந்த வீடை வாடகை விட்டுறணும். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ரூம் ஒரு நாள் வந்து ஸ்டே பண்ணிட்டு போகிறாங்களா, அந்த மாதிரி விட்டுறணும் அப்படிங்கிற மாதிரி அந்தளவுக்கு மதுரை பிடிச்சிச்சிங்க. இங்கே ஃபேமஸ் ஃபுட்டு எல்லாமே 10 கிலோமீட்டருக்குள்ளே அடங்கிடுங்க. நீங்கள் எந்த ஃபுட்டு சாப்பிட்ணுன்னு நினச்சாலுமே சுற்றி நீங்கள் இப்போ நான் வந்து ரூம் இருக்கிற இடத்துல வந்து நானும் எல்லா இடத்துக்கும் ரூட்டு போட்டு வச்சுட்டேன். நான் ரூம் எடுத்து வச்சுருக்கேன்ல, அந்த இடத்துல வந்து எல்லா இடத்துக்கும் ரூட்டு போட்டு வச்சுட்டேங்க. டோட்டலாக எத்தனை கிலோமீட்டர் வருதுன்னா பார்த்தீங்கன்னா 10 கிலோமீட்டருக்குள்ளே தாங்க வருது. 9.8 எவ்வளோ வந்தது. அப்படியே 1 by 1 இதை முடிச்சுட்டு அடுத்து அது முடிச்சுட்டு அது அப்படின்னு போட்டு வச்சுக்கிறேன். அதுக்கே நீங்கள் ஒரு 20 கிலோமீட்டர் வச்சிங்கன்னா டோட்டலாக அதுவே அதிகம். எனக்கு தெரிஞ்சு 15 கிலோமீட்டருக்குள்ள மொத்தத்தையும் முடிச்சிடலாம் நீங்கள். ஏன்னா எல்லாமே பக்கத்தில் தான் இருக்குது. அதுமாதிரி டூரிஸ்ட் பிளேஸும் பக்கத்தில் தான் இருக்குது. ஏன்னா ஒன்று திருப்பரங்குன்றம் மட்டும் கொஞ்சம் எட்ட இருக்குது, அதுக்கப்புறம் சமணர் மலை அது கொஞ்சம் எட்ட இருக்குது, அவ்வளோதான். எனக்கு இந்த மதுரை ரொம்ப பிடிச்சி போச்சு. ஃபுட்டுக்கோசரம் சொல்ல, பழக்கத்துலேயும் சரி, எல்லா விதத்துலேயுமேங்க. என்ன ஒன்று, இந்த வெயில் சீசன் மாதிரி சென்னையிலையும் பழக்கிற மாதிரி இங்கேயும் பழக்கம் பழுக்குது. ஜிகிர் தந்தாவே இது வரைக்கும் 2 ஜிகிர் தந்தா சாப்பிட்டேங்க. இப்பயும் போய்ட்டு ஜிகிர் தந்தா சாப்பிடுவேன். நீங்கள் யாரும் மதுரைக்கு வரீங்கன்னு நினச்சிங்கன்னா, நான் காட்டுற எல்லா ஃபுட்டுமே ட்ரை பண்ணி பார்த்துருங்க, ஒரு வாட்டி நினச்சிக்கும். எனக்காக இல்லை, உங்களுக்கு அவசரம். எல்லோரும் அவங்கவுங்க ஸ்டைலில் ஒரு வீடியோ போடுவாங்க, நான் என் ஸ்டைலில் உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா எல்லா இடத்துலையும் போய் ட்ரை பண்ணுங்க பாருங்கள். நான் எந்த ஒரு ப்ரொமோஷனும் பண்ணலை, உங்களுக்கு என்னோடய பர்சனல் ஜெஜெக்ஷன் தான் சொல்கிறேன். வாயிலும் நுழைய மாட்டேங்குது பாரு. இந்த மாதிரி ஒரு சில இங்கிலீஷ் வார்த்தை நுழைய மாட்டேங்குதுங்க, அப்படியே குளருது. தெப்பக்குளம் வந்துட்டோம். அவ்வளோ தெப்பக்குளத்துக்கு உள்ளே என்ட்ரி ஆகிட்டோம். இப்போ நம்ம உள்ளே வந்தோடனே பேரிகார்டு எடுத்து மூடுறாங்க. ஏப்பா, சென்னையில் அண்ணா நகரில் கோரா ஃபுட் ஸ்ட்ரீட் இருக்குங்க, அந்த மாதிரியும், அதுக்கப்புறம் அந்த மண்ணடி ஸ்ட்ரீட் இருக்குமே, அந்த மாதிரியும் இருக்குதுங்க. ஃபுல்லாக லைனாக கடை தான். ஆனால் அங்கே பில்டிங்காக இருக்கும், இங்கே வந்து குளத்தை சுற்றி ஃபுல்லாக கடை தாங்க. வாங்க ஒரு சுற்றிட்டு வந்துடுவோம். பாருங்கள், இந்த குளத்தை ஒட்டி இருக்கிற எல்லா இடத்துலையும் வந்து கடைங்க தான். அப்படியே எதனா ஒரு பொருள் வாங்கிக்கின்னு இந்த ஈவினிங் டைமில் வந்தால் சரியாக இது பண்ணலாம் பொழுதுங்க, வைப் பண்ணலாம் பொழுது. ஆனால் இங்கே இருக்கிறவங்க இதெல்லாம் போர் அடிச்சிருக்கோம்ல. போங்க போடு தரோம். இது இருட்டத்துக்குள்ளே ஒரு ஃபோட்டோ எடுத்துலாமா? சன்செட் எந்த பக்கம் ஆகுது? சன்செட்டே முடிஞ்சிட்டு இருக்குதுங்க. வேணா இங்கே நின்று ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்துகிட்டு போயிடலாம், கையை வச்சு. சென்டரில் இருக்குதா இது? நான் ஃப்ரண்ட் சைட்லேயும் அப்புறம் ரைட் ஹேண்ட் சைடில் மட்டும்தான் கடைங்க அதிகமாக இருக்குது. மற்றபடி அந்த பேக் சைடில் வந்து இருக்குது, இந்த அளவுக்குலாம் இல்லைங்க. இப்போ நம்ம முன்னாடி பக்கமாக தான் நடந்து போவோம். மெயின் ரோட்லேருந்து முன்னாடி இருக்கும்ல, அந்த பக்கமாக தான் நடந்து போயின்னு இருக்கும். எதனா கொஞ்சம் ஸ்பெஷலாக எதிர்பார்க்குறேங்க. இது வேறு எங்கேயும் கிடைக்காது, இங்கே மட்டும் தான் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபுட்டு எதிர்பார்க்குறேன். ஆனால் அந்த மாதிரி எதுவும் கிடைக்கிற மாதிரி இல்லையே. இருக்குது, நான் எதிர்பார்த்தது ஒன்று இருக்குதுங்க. இந்த பச்சை கலரில் ஒரு பூரி இருக்கும், அது கூட பயிரின்னு சொல்லுவாங்களாம். அந்த பூரி தான் எதிர்பார்த்தேன், அது இருக்குது, பார்த்துட்டேன். ஆனால் கூட்டம் ஓவர் ஆகுது. வாங்க ஒரு ரவுண்ட்ஸ் ஒன்று போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் அந்த கடைக்கு போயிடலாம். இந்த சென்னை சைடில் கிடைக்கிற அத்தனையும் இங்கே கிடைக்கும் பொழுதுங்க. மினி பேன் கேக்கு 20 ரூபீஸா? மெரினா பீச்சில் கடை வீதி இருக்கும்ல, அந்த மாதிரி இருக்குதுங்க. இந்த ட்ரிபிள் சாக்லேட் கொடுத்துருங்கண்ணா, அதுதாங்க இருக்கிறதுல அதிகமான ரேட்டு. இங்கே மற்ற எல்லாமே 30, 40, 20 ரூபா வந்து கிளாசிக்காக. 50 ரூபா ஒன்று தான் இருக்குது. 2 இருக்குது, ஒன்று அணி, இன்னொன்று வந்து ட்ரிபிள் சாக்லேட். இது 2 தான் 50 ரூபா. அது எத்தனை பீஸுக்கா வரும்? 3 பீஸா? அந்த பேன் கேக் சாப்பிட்டாச்சு. இப்போ அடுத்தது இந்த பயிரி சாப்பிட போகிறாங்க. அது பேன் கேக்கு 3 பீஸ் வச்சு கொடுத்தாங்க. அதில் வந்து சாக்லேட் சிரப் நிறைய ஊற்றி அந்த டாப்பிங்ஸ், ஒயிட் கலர் டாப்பிங்ஸ் போட்டு கொடுத்தாங்க. செம்மையாக இருந்தது. 50 ரூபாய்க்கு ஒருத்து தான். காலி ஆகிடுமோ? இருக்கா? இது பேர் என்னதுக்கா? இது பேர் என்னக்கா?
சரி அது கொடுக்கா ரெண்டு கொடு. தெப்பக்குளத்துலேருந்து கிளம்புறோம் ஃப்ரெண்ட்ஸ். என்ன டைம்னு பார்த்தீங்கன்னா 8 o'clock ஆக போகுதுங்க. ஏன் அதுக்குள்ளே கிளம்புறோம் பார்த்தீங்கன்னா அடுத்த ஸ்பாட்டு போய் சாப்பிட வேணாமா, அதுக்கு தாங்க கிளம்புறேன். அடுத்து எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா பருத்திப்பால் சாப்பிட. அது இங்கேருந்து எத்தனை கிலோமீட்டர்னா 1.8 kilometer காட்டுதுங்க. இருக்கிற கூட்டம் அதிகமாகுது, எப்படி 10 மணிக்குள்ளே குறைஞ்சிரும். இங்கே ஃபுட்டு ரேட்லாம் ரொம்ப சீப்பாக இருக்குதுங்க. ரொம்ப சீப்பானு சொல்ல முடியாது, சென்னையோட சீப்பாக இருக்குதுங்க. ஏன்னா நான் சென்னையில் சாப்பிட்ருக்கேன், அதோட இங்கே கம்பேர் பண்ணுறப்ப இது சீப்பாக தாங்க இருக்குது. ப்ரைஸ் தான் சீப்பாக இருக்குது, ஃபுட்டு சீப்பாக இல்லை, புரியுதா? ஏன்னா 6 மோமோஸ் கொடுத்தாங்க, 2 வகையான சட்னி வச்சு கொடுத்தாங்க, மைனஸ் கூட கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். அது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் மோமோஸ் 60 ரூபாங்க, 6 மோமோஸுங்க. இதே சென்னையிலனா எவ்வளோ சொல்லுவாங்க நீங்களே சொல்லுங்கள். ஒன்று கறி தோசை சாப்பிடுவேன், இல்லைன்னா கிளி பரோட்டா சாப்பிடுங்க. நாளைக்கு ஒரு நாள் இருக்குதுல்ல, நாளைக்கு வந்து வேறு எதனா ஒன்று சாப்பிட்டுக்கலாம். வந்துட்டோங்க. இது எங்கே இருக்குதுன்னு லொக்கேஷனில் எனக்கு சொல்ல தெரில. ஆனால் நான் நீங்கள் யூடியூப்பில் பருத்திப்பாலும் போட்டாவே இவர் தாங்க வருவார். பச்சை கலர் சட்டை போட்டிருப்பார், அவர் தாங்க. அது கேமராண்ணா, அது ட்ராவல் பண்ணுறனால அப்படியே பைக்கில் போகிறப்ப எல்லாத்தையும் அப்படியே கவர் பண்ணின்னு பேசினே வீடியோ எடுத்து போடுவோம். ஆமாம், இது 60 ரூபாண்ணா. மெமரி கார்டு நம்ம எக்ஸ்ட்ரா வாங்கி போட்டுக்கணும். அதெல்லாம் சேர்த்து தான் நான் பேட்ரி, எக்ஸ்ட்ரா மெமரி கார்டு, எக்ஸ்ட்ரா பேட்ரி எல்லாம் சேர்த்து தான் 60 ரூபா சொல்கிறேன். பருத்திப்பால் அதுனா 20-25 போட்டுக்குது. சரி 25 ரூபா. சரி சரி சரிண்ணா. நீ ஓகேண்ணா. புரியுது. மக்கள் சேவை மையம் கம்மியான காசுக்கு பாம் ஜாங்கிரி, அதாவது பனை வெள்ளத்துல தயாரிச்சிருக்கேன். 1 கிலோ வந்து 450 ரூபா. 450 ரூபாய்னா எவ்வளோ? அது ஒரு 10 கிலோ எவ்வளோ? 4500. 4000ங்க. இந்த நாட்டு சக்கரை 60 ரூபா தான் கிலோ. பருத்திப்பால் சாப்பிட்டு கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். பருத்திப்பால் வந்து ஒரு பெரிய கிளாஸ் தான் 20 ரூபான்னு கொடுக்குறாங்க. அதில் வந்து 3/4 கிளாஸ் வந்ததுன்னா 20 ரூபா, ஃபுல் கிளாஸ் வந்ததுன்னா 25 ரூபாங்க. அதுதான் அங்கே இருக்கிற வித்தியாசம், வேறு எதுவும் இல்லைங்க. ஸ்பெஷலாக எதுவும் பொடிக்கிடிலாம் அப்படிலாம் போகிற மாதிரிலாம் இல்லை. காமனாக எல்லாத்துக்கும் போகிற மாதிரி தான் பொடி போடுறாங்க. ஆனால் 25 ரூபாய்க்கு ஒசரம் ஸ்பெஷல் பொடி எதனா போகிறாங்க கேட்டால் அப்படிலாம் கிடையாது, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வருங்க, அவ்வளோதாங்க. நான் என்ன சொல்லுவேன்னா 20 ரூபாவே வாங்கி கொடுங்க, அதுவே கரெக்டாக இருக்கும். புதுசாக ட்ரை பண்ணுறீங்கன்னா 20 ரூபாவை வாங்கி கொடுங்க. இப்போ அடுத்து எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா பன் பரோட்டா கடைக்கு தாங்க போகிறோமே. மதுரை பன் பரோட்டா, அங்கே தாங்க போகிறோம். கிளி பரோட்டா தாங்க சாப்பிட போகிறோம், அதாவது வாயில் பரோட்டா தான் சாப்பிட போகிறோம். அன்றைக்கி வந்து பன் பரோட்டா சாப்பிட்டேன், மதுரைக்கு வர அன்றைக்கே வந்து ஃபஸ்ட்டு அங்கே தான் சாப்பிட்டேன் நான் பன் பரோட்டா. இப்போ கிளி பரோட்டா சாப்பிட்டு இதே ஒரு ஃபுல்லாகுது, கிளி பரோட்டா சாப்பிட்டு வீட்டுக்கு போயிடுவேன். மற்றதெல்லாம் நாளைக்கு வந்து சாப்பிட்டு உங்களுக்கு விளாக் எடுத்து போகிறாங்க. நாங்கள் இந்த வாயலஸ் பரோட்டா தான் சென்னையிலே சாப்பிட்டதில்லை, அதனால் கண்டிப்பாக சாப்பிட்டே ஆகணும். ரொம்ப நாள் ஆசை. நான் கூட்டமாகுது. அன்றைக்கி சீக்கிரமாக வந்துட்டேங்க, ஈவினிங் சீக்கிரமாக வந்துட்டேன், அதான் காலியாக இருந்தது. இன்றைக்கி என்னென்னா எவ்வளோ கூட்டம் இருக்குது பாருங்கள், சண்டே வேறையா, உட்காரு சிட்டிங்கே இடம் இல்லை. ஃப்ரெண்ட்ஸ், இந்த விலாகை வந்து அடுத்த நாள் தான் பார்க்குறீங்க. இன்றைக்கி இப்போ நம்ம என்ன சாப்பிட போகிறோன்னு பார்த்தீங்கன்னா மதுரைக்கு இன்னொன்று ஃபேமஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா கறி தோசைங்க. அதுவும் இது வரைக்கும் சாப்பிட்டதே இல்லை, மதுரையில் தான் ஃபஸ்ட்டு சாப்பிட போகிறேன். எங்கன்னு பார்த்தீங்கன்னா கோனார் சூப்பு கடை அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. கூகுளில் பார்த்த வரைக்கும், யூடியூப்பில் பார்த்த வரைக்கும் நிறைய பேர் தான் சொல்கிறாங்க. சரி ஓகே, நம்ம அதுக்கே போய் சாப்பிட்டோன்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஆனால் அங்கே வந்து அப்போவே வந்து 220 ரூபா. இப்போ ரேட்டு எவ்வளோ சொல்கிறாங்களோ. ஒரு சில ஃபுட்டு வந்து ரேட்டு கம்மியாகுது, ஒரு சில ஃபுட்டு ரேட்டு வந்து ரொம்ப அதிகமாக இருக்குதுங்க. நல்லா மழை பெஞ்சிக்குது, இப்போ வர நல்லா மேகம் கருகருன்னு இருக்குதுங்க. மழை பெய்யும் கண்டிப்பாக. அதனால் சீக்கிரமாக போய்ட்டு சாப்பிட்டு அதுக்கப்புறம் ஒரு 2 ஸ்பாட் இருக்குது, அந்த 2 ஸ்பாட்டையும் முடிச்சுட்டு ரூமுக்கு போயிட வேண்டியதான். இதோ இது தாங்க கோனார் சூப்பு கடை, இது கோயில் பக்கத்தில் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ கோனார் கடை வரைக்கும் தான் பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் வந்து மழை பெஞ்சிச்சு, அதனால் வந்து கோனார் கடையிலேயே வந்து கேமரா கட்டி வச்சுட்டேன். அங்கே கோனார் கடையில் வந்து கறி தோசை சாப்பிட்டு அப்படியே அங்கேருந்து பட்டர் பண்ணு சாப்பிட்றதுக்கோசரம் லட்சுமி பட்டர் பண்ணுன்னு சொல்லிட்டு ஒரு கடை, அங்கேருந்து 2.2 கிலோமீட்டர் காமிச்சிது. அங்கே போய் பட்டர் பண்ணு சாப்பிட்டேன். அதோட ஃபோட்டோ வேணால் ஸ்க்ரீனில் சைடில் வந்து அட்டாச் பண்ணுறேன். அதுக்கப்புறம் அங்கேருந்து ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்தேன். ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் ஒரு தேட்டர் இருக்குது, அதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு கடை ஒன்று, பேக்கரி கடை. அந்த கடையில் வந்து கடை பேர் மறந்துட்டேன், என்ன கடை பேர்னு தெரியல. அப்படி தெரிஞ்சதுன்னா சைடில் ஸ்க்ரீனில் போடுறேன், பார்த்துங்க. அதுக்கப்புறம் வந்து அதோடய ஃபோட்டோவும் அட்டாச் பண்ணுறேன்.
அப்படியே அங்கேருந்து கிளம்பி ரூமுக்கு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் ரூமில் வந்து vlog பண்ணிட மாட்டேன். இது வந்து இடையில ஃபுல்லாகவே மழையாக இருந்தது, அதனால தான் என்னால் கேமரா எடுத்து வச்சு vlog பண்ண முடியல உங்களுக்கு உடனே. சரி ஓகே நம்ம ரூமில் போய்ட்டு எல்லாத்தையும் சொல்லிக்கலாம்னு சொல்லிட்டு ரூமுக்கு கிளம்பி வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் நீங்களும் நான் இந்த vlogல ட்ரை பண்ண எல்லா ஃபுட்டையும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும், உங்களுக்கு பிடிச்சிருக்கும். ஏன்னா நான் வந்து எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி ஒரு பெஸ்ட்டான கடைக்காக தான் பார்த்து போனேன். அதனால் உங்களுக்கு எதனா பெஸ்ட்டான கடை தெரிஞ்சதுன்னா அதையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அடுத்த வாட்டி வரப்போ கண்டிப்பாக போயிட்டு விசிட் பண்ணி பார்க்குறேங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த கடை தான் தெரிஞ்சது, அதனால் இந்த கடை எல்லாத்தையுமே போயிட்டு செக் பண்ணி பார்த்துட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு வந்துட்டேன். நீங்களும் மதுரை பக்கம் வந்தீங்கன்னா இந்த கடையில் சாப்பிட்டு பாருங்கள். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ என் பண்ணிக்கிறேன். நம்ம வீடியோ வேறு நான் புதுசாக போகிறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிடுங்க. உங்களோட ஆதரவு எனக்கு மிக மிக தேவைப்படுது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.